நம்ம தமிழ்நாட்டில் சென்னை மாநகராட்சி துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 8th பாஸ் பண்ணாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். 8th 10th 12th எனி டிகிரி, டிப்ளமோ, பிஎஸ்சி நர்சிங் அந்த மாதிரி எது படிச்சிருந்தாலும் சரி, இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஜாபுக்கு வந்து உங்களுக்கு தேர்வும் கிடையாது, கட்டணமும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆஃப்லைன் மூலிமா தான் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். என்றைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து 6/9/2024, அதாவது அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு 2 விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து ஒன்றா விட்டுருக்காங்க. அதை பற்றி தான் நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதோடு இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட நம்மளுடைய இந்த ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்ளை பண்ணுற லிங்க்குன்னா அண்டு இந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணுற லிங்க்கு, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி தான் வருவீங்க. சென்னை corporation.government.in இது தான் இதோடைய வெப்சைட். இதில் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட், அதாவது NUHM ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த NUHM ரெக்ரூட்மெண்ட், அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். டேரெக்டாக இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன், அதாவது சென்னை சிட்டியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஹெல்த் மிஷன் கேரக்டர் சென்னையிலேருந்து வந்திருக்கு, கார்ப்பரேஷன்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். சரிங்களா. சென்னை சிட்டி ஓப்பன், அதாவது ஹெல்த் மிஷன் பர்பஸுக்காக உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு 2 விதமான உங்களுக்கு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வேக்கன்சியில் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்சல்டன்ட் பிசியாலஜிஸ்ட், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு 5 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் MA படிச்சிருந்தாலும் சரி, MSc பிசியாலஜிஸ்ட் அண்டு அப்ளிகண்ட் இந்த மாதிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து 23,000 உங்களுக்கு மிகாமல் இருக்கும். அதோடு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு 40 வயசுக்குள்ளே ஷுட் நாட் ஹேவ் பி ஓவர் 40 இயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 40 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. 1/8/2024 அன்றைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு 40 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிசியாலஜிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் ஒர்க்காக உங்களுக்கு 5 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் MA சோஷியல் ஒர்க். MAவில் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் ஒர்க் படிச்சிருந்தாலும் சரி, அண்டு மெடிக்கல் பிசியாலஜிஸ்ட் இது படிச்சிருந்தாலும் சரி, மாஸ்டர் அண்ட் சோஷியல் ஒர்க் மெடிக்கல் சம்மந்தப்பட்டது நீங்கள் எது படிச்சிருந்தாலும் சரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு தமிழ் அண்டு இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும், எழுதவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். இது ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா 23,800 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேஸ்லேருந்து தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஜாப் லொக்கேஷன் சென்டர் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அதாவது கவர்மெண்ட்டுக்கு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் உங்களுக்கு இது எந்த ஹாஸ்பிட்டல்னு பார்த்தீங்கன்னா, ராஜீவ் காந்தி, சென்னையில் வந்து ராஜீவ் காந்தி மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, மதராஸ் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் தான் உங்களுக்கு 11 மாதம் உங்களுக்கு டியூரேஷனில் வந்து உங்களுக்கு இந்த ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து எந்த வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, www.chennai-corporation.government.in இதுள்ள போனாவே உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு இருக்கும். அண்டு இது அப்ளிகேஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, செல்ஃப் அட்டஸ்டடாக நீங்கள் என்னென்ன நீங்கள் சென்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் 1 அண்ட் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்காக வந்து SSLC HSC சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸு அண்டு எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய மார்க் ஷீட் SSLC HSC டிப்ளமோ அண்ட் டிகிரி சர்டிஃபிகேட் அந்த மாதிரி உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இது கூட அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். அண்டு ப்ரூஃப்காக உங்களுடைய ஐடி ப்ரூஃப்காக வந்து பார்த்திங்கன்னா, ஓட்டர் ஐடி, அட்ரஸ் ப்ரூஃப்காக ஓட்டர் ஐடி, ஆதார் ஐடி அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ரேஷன் இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் இது கூட அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு எப்போ வரைக்கும் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை வந்து சென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6/9/2024 டில் 5 o'clock வரைக்கும் நீங்கள் ஈவினிங் 5 o'clock வரைக்கும் நீங்கள் இதுக்கு சென்ட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸர் மெம்பர்ஷிப் செக்ரட்டரி வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு சிட்டி ஹெல்த் செக்ரட்டரியாகவும் உங்களுக்கு பணிபுரிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல்
ஃபர்தர் இந்த அட்ரஸ்க்கு, அதாவது இந்த அட்ரஸ்க்கு வந்து தான் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ஜாபுக்கு ஏதாவது டவுட்டு அந்த மாதிரி இருக்குன்னா இவங்க 12 நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த 12 நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி எது வேணாலும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெம்பர் செக்ரட்டரி ஹெல்த் ஆஃபீஸர் தான் இதோடைய நம்பர், சரிங்களா. அதாவது சென்னை சிட்டி ஓப்பன் ஹெல்த் மிஷன் செக்ரட்டரியோட இதோடைய நம்பர், அதாவது 25619330 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணாலே போதும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டேஸில் மட்டும்தான் நீங்கள் கால் பண்ண முடியும், சண்டே டு மண்டே வரைக்கும். இதோட அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழவே கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை வந்து தான் நீங்கள் பிரிண்ட் பண்ணி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஃபில்லப் பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோடைய நேமை எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. அண்டு உங்களுடைய நேம், நீங்கள் அப்ளை பண்ணுறவங்களோட நேம் கேட்டிருக்காங்க. அண்டு ஃபாதர் நேம் அண்டு கார்டியன்ஸ் அந்த மேலா ஃபீமேலா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் அண்டு ஏஜ், எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன் அண்டு ஆதார் நம்பரையும் கேட்டிருக்காங்க. ஆதார் நம்பர் இந்த ப்ரூஃபில் வந்து என்னென்ன ப்ரூஃப் கொடுக்குறீங்களோ அந்த ப்ரூஃப் ஃபுல்லாக நீங்கள் ஜெராக்ஸ் வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும், சரிங்களா. அண்டு கான்டாக்ட் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி அண்டு மொபைல் நம்பர் வந்து எந்த நம்பர் வந்து ஒர்க்கிங்கில் இருக்கோ அந்த நம்பர் தான் கொடுக்கணும். இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே ஒரு ரீசெண்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஹெச்ஆர், அதாவது UHWC கான்ட்ராக்ட் பேஸில் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் விட்டுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8th படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஊப்பர், அதாவது அர்பன் ஹெல்த் மிஷன் பர்பஸ்க்காக உங்களுக்கு வெளியிட்ருக்காங்க. அதாவது எங்கேஜ் வந்து சென்னை சிட்டியிலேருந்து தான் உங்களுக்கு ஹெல்த் மிஷன் சென்டர்லேருந்து தான் உங்களுக்கு இது வந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அட்ரஸும் இதிலே கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஜாபுக்கு வந்து வெளியிட்ருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர், இதுக்கு வந்து 30 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 60,000 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். MBBS டிகிரியில் வந்து MBBSயில் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலே இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் UG படிச்சிருந்தாலும் ஓகே, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் படிச்சிருந்தாலும் சரி, நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சிலில் படிச்சிருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்சிங்காக 32 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 18,000 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி. BSc நர்சிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிவில், அதாவது ப்ரைவேட் நர்சிங் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் நர்சிங் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் நீங்கள் 50 வயசுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு MPHWக்காக மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 வேக்கன்சி இருக்குது. 14,000 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். மஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். 12th சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயாலஜி அண்ட் பாட்னி இருந்தால் நல்லது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மஸ்ட்டாக வந்து தமிழ் லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் வந்து SSLC லெவலில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரஸ்ட் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் யூனிவர்சிட்டி அண்ட் ட்ரைனிங் கோர்ஸ் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சீனியாரிட்டி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் ட்ரைனிங்கு இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் 50 இயர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சப்போர்ட் ஸ்டாஃப்காக வந்து பார்த்திங்கன்னா 66 வேக்கன்சி இருக்குது. 8,500 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். ஷுட்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் தான். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 இயர் வரைக்கும் நீங்கள் அதாவது அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் சென்னை கார்பரேட்டர் லிமிட்டடில் தான் உங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் பேஸ் இருக்கும். கான்ட்ராக்ட் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 மந்த் வரைக்கும் இருக்கும், டெம்பரவரி பேஸ்க்காக அப்படின்றத சொல்லியிருக்காங்க, சரிங்களா. த கேண்டிடேட் ஷால் நாட் பி கிளைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட்ஸ், அதாவது ஃபார்மசியில் நீங்கள் எது படிச்சினாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட் ஆகிறதுக்கும் உங்களுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுற முறை வந்து பார்த்திங்கன்னா 2 ஜாபுக்கும் ஒரே மாதிரி தான். 2 இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே அப்ளிகேஷன் தான். இதோடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து மெடிக்கல் ஆஃபீஸர் வேலண்டல் பிளேஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த டிவிஷனில் இருக்கும், எந்தெந்த ஜோனில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்டாஃப் நர்ஸுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ஜோனில் இருக்கும், எந்தெந்த டிவிஷனில் இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து இதுதான். இவங்க கொடுத்துருக்கிற அந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ஒர்க்கோட நேம் கொடுத்துட்டு நீங்கள் ஃபில்லப் பண்ணி உங்களுடைய டாக்குமெண்ட்டு பூரா ஒன்லி ஜெராக்ஸ் மட்டும்தான் நீங்கள் கொடுத்து அனுப்புகிற மாதிரி இருக்கும், சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சிக்னேச்சர் வந்து மறக்காமல் போடுங்க. சிக்னேச்சர் போடாமல் நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் வந்து ரிலிகேட் பண்ணிவிடுவாங்க, சரிங்களா. ஸோ தேங்க்யூ.